உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி நிரஞ்சனா பேசுகிறேன். இப்போது நாம் பீரோவின் கீழ் இதை வைத்தால் பணம் தங்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். என்னங்க சொல்றீங்க, பீரோவுக்கு கீழே மஞ்சளை வைக்கணுமா இல்லை கற்பூர தண்ணியை வைக்கணுமா? இதை தான் எல்லாரும் சொல்லிட்டாங்களே, நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? புதுசாக தாங்க சொல்ல போகிறேன். ஆனால் தெரியாதவர்களுக்கு இது புது தகவலாக இருக்கும், தெரிந்தவர்களுக்கு இது பழைய தகவலாக இருக்கும். ஆனால் பல பேருக்கு இது நிச்சயமாக புது தகவலாக தான் இருக்குங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் பெரியவங்க கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாயை போட்டுட்டு அந்த பாய் மேலே உட்காந்து சாப்பிட்ணும். அப்போ சாப்பிடும்பொழுது இடது கையை கீழே ஊனி சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் பூமி இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பேட்ரி இருக்கு இல்லைங்களா, டார்ச் லைட்டு, அது வெறும் தரையில் வைக்கக்கூடாது, ஏன்னா பேட்ரி பவர் இழுத்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. ஏனென்றால் பூமிக்கு இழுக்கும் சக்தி இருக்கின்றது. அதனால தான் கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்படி உட்காந்து சாப்பிட்டா பாயை போட்டுட்டு அது மேலே தான் உட்காந்து சாப்பிட்ணும், தரையில் உட்காரக்கூடாது. நாம் சாப்பிடும் உணவு அனைத்தும் அந்த பூமி இழுத்துக்கும், சக்தியெல்லாம் பூமி இழுத்துக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க. பீரோவை தரையோட தரையாக வைக்கவே கூடாதுங்க. பிறகு எப்படிங்க வைக்கணும்? கயிறை கட்டி தொங்க விடணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, கயிறை கட்டி தொங்கலாம் விட வேண்டாம். பீரோ வைக்கும் பொழுது அந்த பீரோ கால் இருக்கு இல்லைங்களா, அந்த பீரோ காலு கீழே பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அதன் மேலே தாங்க பீரோவை வைக்கணும். அப்படி வைத்தால் பணம் நிச்சயமாக தங்கும் அந்த இல்லத்தில். பீரோவை வெறும் தரையோட தரையாக வைக்காம ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதன் மேலே பீரோவை வைக்கலாம். ஏன்னா பூமி இழுக்கும் சக்தி இருக்கு இல்லைங்களா, நம்ம வைக்கிற பணம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு செலவு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். அது தவிர்ப்பதற்கு பீரோவுக்கு கீழே பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு நம்ம பீரோவை வைக்கலாம். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அஜித் சார் படத்தில் கண்ணாடி இப்படி திருப்பின ஆட்டோ ஓடும், அப்படி திருப்பின ஆட்டோ ஓட சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு மேலே பீரோவை வச்சா மட்டும் பணம் அப்படியே வந்துடுமா, தங்கிடுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறோம், நாளைக்கு உங்களை நான் பார்க்குறேங்க, நாளைக்கு இந்த கடனை நான் திருப்பி கொடுத்துட்றேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. நாளை நாம் நிச்சயமாக உயிரோடு இருப்போம்னு நம்புகிறோம். அதே போல தாங்க சாஸ்திரங்களையும் நாம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். பீரோவுக்கு கீழே பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு பீரோவை வச்சு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டமே வராதுங்க. பீரோவில் நீங்கள் சேமிக்கும் பணமும் நிற்குங்க. ஏன்னா பீரோவில் நிறைய துணிமணிங்க இருக்கும், தேவையில்லாத பொருட்கள் தான் நிறையா இருக்கும். ஆனால் பணமோ நகையோ நிச்சயமாக இருக்காதுங்க. பல பேரோட பீரோவை நானே பார்த்துருக்கேன், திறந்த நிறைய துணிமணிங்க இருக்கும். சில பேர் என்ன திரும்ப செய்கிறாங்க, பீரோக்குள்ளே வத்தி பெட்டி வைக்கிறாங்க. கேட்டால் பழகிச்சிங்க, எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் வத்தி பெட்டி வச்சு பழக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்குள்ளெல்லாம் வத்தி பெட்டி வைக்கிறாங்க. அப்போல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா அது லட்சுமி தங்குற இடம். வத்தி பெட்டி, மெழுகு வத்தி இதெல்லாம் வைக்கவே கூடாது. பீரோவில் ஒரு மஞ்சள் வேணால் வைக்கலாம். ஒரு மஞ்சள் கட்டி பீரோக்குள்ளே வச்சா அது இன்னும் ரொம்ப நல்லதுங்க. வாரம் வாரம் மாற்றிடுங்க, வெள்ளிக்கிழமை மாற்றிடுங்க. மாற்றின மஞ்சள் என்னங்க பண்ணுறதுன்னா, உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் வச்சிடலாம், இல்லை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். இது மாதிரி செய்யலாம். ஆனால் பீரோவில் ஒரு மஞ்சள் வச்சா இன்னும் அந்த பீரோக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்ம சில நேரத்தில் காலையில் பீரோவில் துணிலாம் எடுப்போம், அப்போ குளிக்காமல் அவசரமாக நம்ம துணிலாம் எடுப்போம், வைக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, தீட்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒரு சின்ன மஞ்சளை பீரோக்குள்ளே வைக்கலாம். அதே மாதிரி பீரோவை மெயினாக என்னென்னா பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே பீரோ வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரவை விட செலவு கம்மியாகவே இருக்கும். பணமும் நல்லா சேருங்க, பணம் நல்லா தங்கும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்க கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு நகை பொட்டு கூட வாங்க முடியலங்க, ஒரு குண்டு மணி கூட வாங்க முடியலங்க, செலவு வந்துகிட்டே இருக்குங்க. இஎம்ஐ கட்டுறேன், காருக்கு கட்டுறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், மளிகை சாமான் வாங்குறேன், இப்படின்னு செலவு அதிகமாக ஆகிட்டே இருக்கு, தவிர சேமிக்கிற மாதிரி ஒன்றும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா சேமிக்கிற அளவுக்கு பணம் பீரோவில் நிற்கவே மாட்டேங்குது. அதுக்கு 2 காரணங்கள் இருக்குங்க. ஒன்று தரையோடு பீரோவை வைக்கிறதுனாலையும், அதோட நம்ம குளிக்காமலாம் செஞ்சு பீரோவை திறந்து நம்ம துணிலாம் எடுக்கிறதுனாலையும் அது தீட்டு மாதிரி ஆகிறதுனால அந்த பீரோவில் தீட்டுப்படும். அதனால் அது பணம் தங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பணம் தங்காது. அதனால் நீங்கள் பீரோவில் ஒரு மஞ்சளை வைங்க. முக்கியமாக இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும், பணமும் தங்கும். அதோட பிளாஸ்டிக் ஷீட் போட்டு பீரோவை வைங்க. நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் பணம் நல்லா தங்குங்க, உங்களுக்கு பண பிரச்சனையே வராது. இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் ஏறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.